இதெல்லாம் இதோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் எனக்கு மைண்ட் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் விடுவேன் பார்த்தியா, விடவும் மாட்டேன். இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ப்ரோக்ராம் போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஏன்னா முடியல, என்னால் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது. சத்தியமாக சாவர வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. பட் இந்த நண்டு சிட்டுகளில் தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகல. நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக். என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இவர் 3 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் இருக்குது மைக்கு இப்போது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் சத்தியமாக சாவர வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. எத்தனை பேர் மனசார என்னை வாழ்த்துறாங்க, எத்தனை பேர் என்னை லவ் பண்ணுறாங்க. இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ப்ரோக்ராம் போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஏன்னா முடியல, என்னால் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது. ஆனால் எனக்கு சுந்தர் சார் முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் முகம் தான் தெரிஞ்சுது. மதகஜ ராஜாவோட லோகோ தெரிஞ்சது. இது நான் மிஸ் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணேன்னா, நான் லைஃப்பில் ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் தாண்டி நான் வந்தேன். பட் இந்த நண்டு சிட்டுகளில் தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுதான் மீடியா, இதுதான் உண்மையான மீடியா. நீங்கள் இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால நீங்கள் மீடியா ஆயிட முடியாது. இவங்க தான் உண்மையிலே இவங்க தான் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இத்தனை பேர் எனக்கு மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை உங்களோட அன்புனால் தான் நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நிறைய பேர் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகல. நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக். அதான் மார்க்கண்டியில் சொல்கிற மாதிரி, நான் விடுவேன் பார்த்தியா, விடவும் மாட்டேன்.